ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள சோயாபீன் வச்சு தான் ஒரு தோசை செய்ய போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லோ கலர் சோயாபீன்ஸில் தான் நான் இன்றைக்கி தோசை செய்ய போகிறேன். அதனால் அது ஒரு கப் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். முழு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அவ்வளோத்தையும் களைஞ்சி ஊற வச்சுக்கிடணும். 8 மணி நேரம் கிட்ட ஊறணும். அப்படின்னா தான் சோயாபீன் நல்லா ஊறும். இப்போ நல்லா ஊறிட்டு இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கனாலும் அரைக்கலாம். நான் கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறேன். நல்லா மையாக அரைக்கணும். அப்படின்னா தான் தோசை நல்லா வரும். தோசை மாவை அரைச்சி வச்சாச்சு. இதை 6 மணி நேரம் கிட்ட புளிக்க வைக்கணும். அப்படின்னா தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். 6 மணி நேரம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை சுட வேண்டியதான். இப்போ தோசைக்கு தேங்காய் சட்னி அரைக்கணும். அதை அரைச்சிக்கலாம். 2 மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு புளி, 2 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இப்போ அரை முறி தேங்காவை கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சா தேங்காய் சட்னி நமக்கு ரெடி. தேங்காய் சட்னியை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சோயாபீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நம்ம பாடியில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கிறதுக்கு உதவுது. அது மாதிரி இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. அதனால் டைஜஷனுக்கும் நல்லா உதவுது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒயிட் ரைஸுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி, வரகு அரிசி கூட சேர்த்து மாவு அரைக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். பாய்.